ரொம்ப ட்ரெடிஷ்னலான சவுத் இந்தியன் பொங்கல் ரெசிபி ரவையை வச்சு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல அரை கப்பு பாசி பருப்பை 2-3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஓப்பன் பேன்ல வச்சு ஒரு 80% வேக வச்சு எடுத்துக்கோங்க. நீங்க குக்கர்ல வேக வைக்கிறதா இருந்தா 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அடுத்து கடாயில நல்லெண்ணெய் சேர்த்து சூடானதும் லைட்டா பொடிச்சு வச்சிருக்க 1 ஸ்பூன் மிளகு 1 ஸ்பூன் சீரகத்தை சேர்த்துக்கலாம். இது கூட ஒரே ஒரு பச்சை மிளகா, சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்க இஞ்சி, கொஞ்சமா கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. இது கூட 1 கப் அளவு ரவையை சேர்த்து லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா சாண்டி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் வறுத்துட்டு 2 கப் அளவு சுடு தண்ணி, தேவையான அளவு உப்பு, வேக வச்சிருக்க பாசிப்பருப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு லோ ஃப்ளேம்ல வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஃபைனலா கொஞ்சம் நெய்யில முந்திரியை வறுத்து சேர்த்து நல்லா கலந்து விட்டு சர்வ் பண்ணீங்கன்னா ரொம்ப டேஸ்டியான ரவா பொங்கல் ரெடி. இது சாம்பார் சட்னின்னு வேற எது கூட வேணாலும் சர்வ் பண்ணலாம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நாளைக்கு வேற ஒரு ரெசிபியோட பார்க்கலாம்.